திருவாரூர் மாவட்டத்தில் நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் திருவாரூர் தொகுதியில் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட திரு கலைவாணன் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றுள்ளார். நன்னிலம் தொகுதியில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அதிமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் மீண்டும் நன்னிலம் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். திருத்துறைப்பூண்டி தொகுதியில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு மாரிமுத்து மீண்டும் வெற்றி பெற்றுள்ளார். மன்னார்குடியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளராக போட்டியிட்ட திரு எஸ் காமராஜ் வெற்றி பெற்றுள்ளார். இம்மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெவ்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் தற்போது கோடை பருவ நெல் சாகுபடி மேற்கொண்டு வருகின்றனர். அதிலும் குறிப்பாக நீடாமங்கலம் பகுதியை சேர்ந்த விவசாயிகள் முற்றிலும் ஆழ்குழாய் கிணற்று நீரை பயன்படுத்தி செய்யப்படும் கோடை நெல் சாகுபடி பணிகளை துவக்கியுள்ளனர். கடந்த வாரத்தில் 4 தினங்கள் தொடர்ச்சியாக மழை பெய்தது இந்த கோடை நெல் சாகுபடிக்கு உறுதுணையாக இருந்ததாக விவசாயிகள் கருத்து தெரிவிக்கின்றனர். சைவ சமயத்தின் தலைமை பீடமாக வணங்கப்படும் திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் 3 தினங்கள் தெப்ப திருவிழா நடத்தப்பட்டது. இக்கோவிலின் எதிரில் அமைந்துள்ள கமலாலயம் தெப்ப குளத்தில் நடைபெற்ற இந்த தெப்ப திருவிழா தினமும் இரவு 7 மணிக்கு துவங்கி அதிகாலை 3 மணி வரை நடைபெற்று வந்தது. 2500 சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டிருந்த தெப்பத்தில் சுவாமியுடன் பக்தர்களும் அமர்ந்து தெப்பத்தில் உலா வந்தனர். தேர்தல் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பல்வேறு பணிகள் மீண்டும் துவக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மன்னார்குடியில் 230 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை பணிகள் நடைபெற்று நகரின் மேற்கு பகுதியில் நிறைவு செய்யப்பட்டு சாலைகளும் அமைக்கப்பட்டது. தற்போது தேர்தல் நிறைவடைந்துள்ள நிலையில் கிழக்கு பகுதியில் தற்போது பாதாள சாக்கடை பணிகளுக்கு குழிகள் தோண்டும் பணி நடைபெற்று வருகிறது. எனவே பொதுமக்கள் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுமாறு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வடிகால் துறை அறிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் கர்ணாவூர் ஊராட்சிக்குட்பட்ட பாமணி பகுதியில் நரிக்குறவர் காலனியில் தமிழ்நாடு அரசின் பழங்குடியின நலத்துறை வழிகாட்டுதலுடன் சுய தொழிலுக்கான தையல் பயிற்சி திட்டம் துவக்கி வைக்கப்பட்டது. இதனை தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு மு கிருஷ்ணன் துவக்கி வைத்தார். தையல் பயிற்சி திட்டத்தை துவக்கி வைத்து பேசிய அவர், பெண்கள் பொருளாதார ரீதியாக முன்னேறும் போது குடும்பமும் சமூகமும் முன்னேறும் என்று கூறினார். பழங்குடியின பெண்களுக்கு திறன் அடிப்படையிலான பயிற்சிகளை வழங்குவது மிகவும் அவசியமானது எனவும் இத்தகைய முயற்சிகளை இளம் வயதிலேயே சமூக நலனில் அக்கறை கொண்டு செயல்படும் பயிற்சியாளர்கள் வழங்குவது சிறப்பாகும் என்றும் துணைவேந்தர் திரு கிருஷ்ணன் பேசினார். படிப்பு இதை வச்சுதான் இன்னைக்கு நான் இந்த பதவியில இருக்கிறேன். என்னுடைய மாணவர்கள்லாம் 2 பல்கலைக்கழகத்திலையும் சரி, மதுரை பல்கலைக்கழகத்திலையும் சரி, மத்திய பல்கலைக்கழகத்திலையும் சரி, என்னுடைய மாணவர்கள் ரொம்ப அறிவுள்ளவங்க. அதனால நான் என்ன செய்வேன்னா, நீங்க என்ன படிக்கிறீங்க, என்ன பெருமை பட்டம் வாங்க போறீங்க, அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. கிராமத்துக்கு போங்க, கிராமத்துல என்ன கஷ்டப்படுறாங்கன்னு பாருங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் கிராமத்துக்கு அனுப்பிட்டு, அதுதான் முக்கியம். கோடைக்கால விடுமுறை விடப்பட்டுள்ளதால் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் உள்ள அலையாத்தி காட்டிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். மாங்க்ரோவ் காடுகள் என்று அழைக்கப்படும் அலையாத்தி காடுகள் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் அமைந்துள்ளது. சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு படகுகளில் சென்று ரசிக்கும்படியாக இக்காடுகள் அமைந்துள்ளது சிறப்பாகும். தமிழகத்தில் சிதம்பரம் பகுதி மற்றும் முத்துப்பேட்டை பகுதியில் மட்டுமே இந்த அலையாத்தி காடுகள் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கோடை விடுமுறை காரணமாக இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் வனத்துறை மற்றும் தனியார் படகுகளை வாடகைக்கு பெற்று படகுகளில் குழுவினராக அமர்ந்து 6 கிலோமீட்டர் தூரம் பயணித்து இருபுறமும் வளர்ந்துள்ள அலையாத்தி செடி பார்த்து ரசித்தபடி பயணம் மேற்கொண்டு கடலின் முகத்துவாரம் சென்று மீண்டும் திரும்புகின்றனர். முத்துப்பேட்டை நகரம் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தஞ்சை பகுதியிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தூரம் பயணித்து முத்துப்பேட்டைக்கு வர முடியும். அதேபோல திருவாரூரிலிருந்து சுமார் 90 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த அலையாத்தி காடுகள் அமைந்துள்ளது. சுற்றுலா பயணிகள் காலையில் வந்து இங்குள்ள வனத்துறை அலுவலகத்தில் பதிவு செய்து படகுகளில் சென்று மகிழலாம்.